வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் எண் 7. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயன் ஈன்று நன்றி பயக்கும். நன்றினா நன்மையின் பொருள். யாருக்கு எப்போ எந்தவிதமான நன்மையை இனிய சொற்கள் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். அதாவது நம்ம பேசக்கூடிய சொற்கள் பிறருக்கு நன்மையான பயனை தந்து, நன்மையான பயனை தரணும் அப்படின்னா பண்பிலிருந்து நீங்காத சொற்கள். அதாவது பேசும்போது சொற்களை பார்த்து பேசுதல். நம்ம சாதாரணமாக சில நேரம் கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, வார்த்தைகளை கொட்டாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது, கேட்குறவங்களுடைய மனசு புண்படும். அப்போ அதெல்லாம் பண்போடு இருக்கக்கூடிய சொற்கள் கிடையாது. பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் அப்படின்னா நல்ல பண்புன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட சொற்கள் கேட்குறவங்களுக்கும் இனிமையை தரும், பேசுபவர்களுக்கும் இனிமையை தரும் அப்படிங்கிறது தான் குறளினுடைய பொருள். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, பாரதியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சமயம் மகாகவி பாரதியார் வீதியில் நடந்து போயிட்டுருக்கார். அப்போது ஒரு ஏழை பாட்டி ரொம்ப பசியால் வாடி போயிருக்கிறாங்க. அவங்க பாரதியாரை பார்த்தோன்னா, ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க கேட்குறாங்க. பாரதியார்கிட்ட கையில் பணமோ சாப்பாடோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு அந்த பாட்டியை பார்த்து, அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு உணவு கிடைக்கும், கடவுளோட அருளால் உங்களுடைய பசி உடனே நீங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக இனிமையான பண்போடு சொல்லிட்டார். அப்போது பாரதியோட அந்த இனிய சொல்லானது அந்த பாட்டிக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமாக இருந்துச்சு. இதை கேட்ட உடனே அந்த பாட்டி தனக்கு இருந்த பசியை கூட மறந்து நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்திட்டு போகிறாரு. அப்போது இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கையில் ஒன்றும் இல்லைன்னா, நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், இப்போ உனக்கு என்ன கொடுக்குறது, போ அப்படின்னு சொல்லி துரத்துவோம். ஆனால் இந்த நிகழ்வில் பாரதியாருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நயமும் நல்ல பண்பும் அந்த ஏழை பாட்டிக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதுதான் நயன் ஈன்று. அப்போ அந்த இனிய சொற்கள் பாட்டியினுடைய பசியவே மறக்க செஞ்சிருச்சு. அந்த பாட்டிக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் அதே சமயத்தில் பாரதியாருக்கு நல்ல பெயரையும் கொடுத்தது. அதாவது தன்னிடத்தில் பொருள் இல்லாத சூழ்நிலையில் கூட தன்கிட்ட கையேந்தி வந்து பசிக்குதுன்னு கேட்ட பாட்டிக்கு பாரதியார் கடுஞ்சொல் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, உங்கள் பசி கட்டாயம் தீரும், கடவுள் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி என்னன்னு பார்த்தா, வாழ்க்கையிலே நாம் பேசக்கூடிய சொற்கள் பயனுள்ளதாகவும் பண்பு தவறாததாகவும், அதாவது இனிய சொற்களாகவும் இருந்தால் அது நமக்கும் மகிழ்ச்சியை தரும், நம்மிடத்து வந்து பேசியவருக்கும் நன்மையை தரும். குறளினுடைய பொருள், பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். வழங்குவோன்னா பேசுகிறவங்க. அப்போ கேட்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, கேட்குறவங்களுக்கும் அது நன்மையாக இருக்கும், அதே சமயத்தில் பேசுகிறவங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும், நன்மையையும் கொடுக்கும் என்று குறள் மூலம் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். ஆகவே மக்களாகிய நாம் இந்த சமுதாயத்தில் எப்போவுமே எல்லாரிடத்துலையும் எல்லா நேரத்திலையும் இனிய சொற்களை பேசி நாமும் மகிழ்ந்து நம்மிடம் வந்து பேசுவோரையும் மகிழ்விக்க செய்தல் வேண்டும். மீண்டும் குறள். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.